இந்த கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிருந்தா அசல் கோளாறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கோளாறு பண்ணிட்டு இருக்காரு. இவன் எனக்கு ஒரு டவுட்டுங்க, அசல் கோளாறு படிச்சிருக்கானா படிக்கல? அவனுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கா? ஒரு மீடியாவில் வந்து ஒரு சேனல்ல வந்து உட்காந்து நீ பேசுற, உனக்கு அறிவுன்றதே இருக்காதா? ஒருத்த வந்து இல்லீகல் என்ட்ரியா இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் அது. அவன் யாரு? தீவிரவாதி. அவன் ஏதோ நம்ம ஒரு போலீஸ்காரன் வந்து கஞ்சா வியாபாரம்னு கேட்டு விட்டுருக்கான். இவ்வளவு நேரம் வந்து நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நேரம் நீ அசல் கோளாரி அவனையும் வெளியில விட்டு வச்சிருந்து நான் நம்ம கவர்மெண்ட்டை திட்டுறான்னு. பட் இப்போ தொடர்ந்து இன்னொரு தகவல் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா, நயன்தாரா அவர்கள் வைக்கிற டிமாண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து படக்குழுவினருக்கு ஒரு சர்ச்சை ஏற்படுறதாகவும், இதனால நயன்தாராவே இந்த படத்துல இருப்பாங்களா இல்லையான்ற ஒரு டவுட் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. இப்ப நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மன் 2ல தொடருவாங்களான்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நயன்தாரா போய் ஐஸ்வரி கணேஷ் கிட்ட பேசி இது வந்து திரிஷா பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி என்னென்னமோ அடிச்சு உருண்டு போறேன்னு அனௌன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே நயன்தாரா இப்போ எல்லா கமிட்மெண்ட் ஆகி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிறகு எனக்கு படத்துல ஷேர் கொடுத்தாதான் நான் நினைப்பேன். அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற மொத்தம் போய் லிஃப்ட் முன்னாடி உட்காந்து தான் நயன்தாரா பொண்ணுங்க. அவன் லிஃப்ட் பட்டன் அழைத்துட்டு லிஃப்ட் வர்றதுக்கு திரும்பி பார்த்தானா, அதுக்கு சண்டையான். அவன் ஏன் என்ன பார்த்தான்? இல்லை, நீங்க சொல்றதுல ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் கொடுப்பாங்களாம், சில்லறத்தனமான. அங்க நடந்த ஒரு டாக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. இப்ப மீனா அவர்களை வந்து சரியான முறையில மதிக்கல நயன்தாரா அவர்கள் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன காரணம்? எதனால மீனா நயன்தாராவுக்கு வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. அது நயன்தாராவுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப தலகணம் ஏறி. அந்த படத்துல நயன்தாரா பண்ண டார்ச்சர்ல அந்த படம் வந்து அறிமுக இயக்குனர் அவர் அப்படி டார்ச்சர் பண்ணாங்களாம் நயன்தாரா. ஒரு கட்டத்துல படம் பண்ண மாட்டேன்னு கூட கிளம்பிட்டு இருக்காரு நயன்தாரா. திடீர்னு எல்லாம் ஒரு பெண்ணியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ ஹிந்திக்கு போயிட்டு வந்ததுனால இந்த ஒரு அடிக்கு போய் அட்லிக்கு கொடுத்த டார்ச்சர் வேற. அது தனி. அங்க வந்து கேரவனே தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க தெரியுமா, என்ன யாரும் லேடி சூப்பர் ஸ்டார். அது மெயினா கேக்குறது. அது ட்விட்டர்ல வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, நாங்க எப்பமா ஒண்ணு கூப்பிட்டு நீயே தான் சொல்லிக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார். அது உண்மையிலே அதுதான். அது என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க. சினிமாஸ்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிலிம் கிரிட்டிக் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். சோ இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்குத்தி அம்மன் 2 கான்ட்ரவர்சி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. நயன்தாராவுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் வந்து நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவல்ல பேசப்பட்டு இருந்துச்சு. பிகாஸ் இதுக்கான ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்கே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஐ மீன் அந்த ஒரு டைட்டிலுக்காக இருக்கட்டும், இல்ல இந்த படம் தொடக்க போறதுக்கான அறிவிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப தொடர்ந்து இன்னொரு தகவல் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா, நயன்தாரா அவர்கள் வைக்கிற டிமாண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து படக்குழுவினருக்கு ஒரு சர்ச்சை ஏற்படுறதாகவும், இதனால நயன்தாராவே இந்த படத்துல இருப்பாங்களா இல்லையான்ற ஒரு டவுட் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது வந்து 100% உண்மை. இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனைனது. இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து படத்துடைய ஸ்கிரிப்ட்ல ஆரம்பத்தில் நயன்தாராவே கிடையாது. ஏன்னா மூக்குத்தி அம்மன் 2 வந்து ஆர்ஜே பாலாஜி ரெடி பண்ணியிருக்காரு. அதில் வந்து த்ரிஷாவை தான் அவர் வந்து பிரதான கதாபாத்திரமா வச்சு ரெடி பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஐஸ்வரி கணேஷ் கிட்ட சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது த்ரிஷா வச்சு படம் பண்றது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நயன்தாரா போய் ஐஸ்வரி கணேஷ் கிட்ட பேசி, இல்லை நான் பண்றேன் படம், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை. இதுக்கு முன்னாடி வந்து வேற சில காரணங்களால் ஆர்ஜே பாலாஜிக்கும் நயன்தாராக்குமே சில முரண்பாடுகள் இருந்தது. அவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதா? இல்ல சில முரண்பாடுகள். அதனாலதான் ஆர்ஜே பாலாஜி வந்து நயன்தாரா வேணா த்ரிஷா வச்சு பண்ணலாம். ஏன்னா முன்னாடி வந்து அவங்களுடைய நயன்தாரா பண்ண டார்ச்சர்ஸ் வந்து நிறைய, அது பின்னாடி சொல்றேன் நான் நயன்தாரா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயங்களெல்லாம் ஆர்ஜே பாலாஜி வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தான் த்ரிஷா வந்து பிளான் பண்ணுது. ஆனா ஐஸ்வரி கணேஷ் வந்து நயன்தாரா போய் ஐஸ்வரி கணேஷ் கிட்ட பேசி இது வந்து த்ரிஷா பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடிச்சு உருண்டு போறேன்னு அனௌன்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னா, தன்னுடைய சம்பளத்துல நான் கிட்டத்தட்ட கணிசமான தொகையை நான் குறைச்சிக்கிறேன், நான் உங்களுக்காக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஐஸ்வரி கணேசன் இறங்கி வந்துட்டார். சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி பேய் படங்கள் சாமி படங்கள் எடுக்கிறதுல சுந்தர்சி வந்து நம்பர் 1ல இருக்கிறார். பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து முழுக்க ஆர்ஜே பாலாஜி இல்ல இப்ப ஆர்ஜே பாலாஜி பண்ணிருக்காங்களான்றது டவுட் தான். ஏன்னா சுந்தர்சி வந்த பிறகு சுந்தர்சியோட ஸ்டைல் தான் போகும் உள்ள. ஆர்ஜே பாலாஜியோட ஸ்டைல் வந்து வேற. சுந்தர்சி தான் இங்க வந்து எல்லாமே பிரதானமா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி கொடுக்கல, ஸ்கிரிப்ட் கொடுக்கல அவரு. இப்போ சுந்தர்சி வந்து கமர்ஷியலா பெரிய ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதனால சுந்தர்சியை பிளான் பண்ணி சரி ரைட் ஓகே மூக்குத்தி அம்மன் 2 வந்து ஒரு பிரம்மாண்டமா படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நயன்தாராவுடைய சம்பளத்தை கணிசமா குறைச்ச உடனே கிட்டத்தட்ட 60 கோடி அதுதான் பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால்
சில விஷயங்கள்லாம் நடந்து அப்படி போய் இப்படி வந்து இது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படம் இன்னைக்கு வந்து 120 கோடி வந்து பட்ஜெட் நின்றுடுச்சு. அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க 120 கோடின்றது. அங்கே 120 கோடி அனௌன்ஸ் பண்ண நயன்தாரா இப்போ எல்லாம் கமிட்மெண்ட் ஆகி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகு எனக்கு படத்தில் ஷேர் கொடுத்தா தான் நான் நடிப்பேன், நான் சம்பளம் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் அங்கே முன்னாடி சொன்னது என்ன, ஸோ சம்பளம் குறைச்சிருக்காங்க, குறைச்சிட்டு நான் வாங்கிறேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஷேர் கேட்குறாங்க. ஷேர் கேட்டு அது ஐஸ்வரி கணேஷோட பதில். ஐஸ்வரி கணேஷுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி இருக்கு. ஏன்னா அவருக்கு சமீபத்திய படங்கள் வந்து பெரிய ஹிட் கொடுக்கல ரொம்ப, சரிங்களா? இருந்தாலும் நீ வந்து பேசிட்டு இப்போ 120 கோடி இப்போ வந்து நயன்தாரா வந்து 120 கோடி மார்க்கெட் இருக்கிற ஆர்டிஸ்டா? நயன்தாரோட ஒர்த்து என்ன மார்க்கெட் ஒர்த்து? 120 கோடி போட்டு படம் எடுத்தா படம் ஓடுமா? கலெக்ஷன் வருமா அவருக்கு? இல்ல இது ஐஸ்வர்யா கணேஷோட டிசிஷன் தானே. இப்போ சுந்தர்சி சொல்லி ஐஸ்வர்யா கணேஷ் வந்து 60 கோடிக்கு தான் முதல்ல பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் சுந்தர்சி பேசி இந்த பிரம்மாண்டமா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் படத்தோடைய லான்ச் பிரஸ் மீட்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல செட்டில் போட்டிருக்காங்க. படத்தோட பூஜை எப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐ மீன் ஒரு பக்கம் வந்து சுஷல் குஷ்பு அந்த இடத்துல இருந்தாங்க, மீனா அவர்கள் வந்திருந்தாங்க. என்ன காரணத்தினால மீனா அவர்கள் அந்த பட பூஜைக்கு வந்திருந்தாங்க? மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காரா சுந்தர்சி? ஏன் வந்து நயன்தாரா அவர்கள் மீனாட்ட சரியான முறையில ஒரு அணுகுமுறையில பேசல பழகல? சோ இந்த ஒரு கேள்விகள் வந்து இருக்கு. இதுக்கு பல விதமான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் உங்க மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. என்னதான் உண்மையான நயன்தாரா வந்து நிறைய ஈகோ இருக்கு. அவங்க மேல ஈகோ காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க கட்ட மாட்டாங்க கிடையாது. அவங்க வந்து அவங்க நடிக்கிற படத்துல வேற ஒரு அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு நடிகை வந்தாலே நயன்தாரா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க நடிக்கிற அப்ப இந்த படத்துல மீனா அவர்கள் இருக்காங்க, மேபி கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுந்தர்சி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அவங்களுடைய சர்க்கிள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதுவும் மீனா குஷ்பெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சுந்தர்சி வந்து வாய்ப்பு கொடுக்கறது இருக்கு. ஆனா நயன்தாரோடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நான் நடிச்சா நான் மட்டும் தான் படத்துல பிரதானமா இருக்கணும், ஹீரோ கூட என்னோட டம்மியா இருக்கணும்னு அளவுக்கு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நயன்தாரா. அதனால அவங்க வந்து யாரையுமே பெருசா மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த திமிரு தன்மையை ரொம்ப அதிகமா வெளியில காட்டுவாங்க. இப்போ சொல்ல போனா முன்னாடி வந்து அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாங்கல்ல, ஜெய் கூட பண்ணிருப்பாரு. இப்ப அந்த படத்துல வந்து அந்த படத்துல நயன்தாரா கூட இருந்த ஒரு அந்த படத்துல இந்த பவுன்சர் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு ஆள். அவர் வந்து சொல்றாரு, அந்த படத்துல நயன்தாரா பண்ண டார்ச்சர்ல அந்த படம் வந்து அறிமுக இயக்குனர் அவர் அப்படி டார்ச்சர் பண்ணாங்களாம். நயன்தாரா அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் போய் உட்காந்துருவாங்களாம் மானிட்டர் கிட்ட. ஃப்ரேம் சொல்றதுக்கு அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் போய் உட்காராங்களாம். யாரு டீ ஊற்றி கொடுக்குறோம், காஃபி ஊற்றி கொடுக்குறோம், இவங்களாம் கிட்டத்தட்ட 18 பேர் கூட்டு போவாங்களாம் ஸ்பாட்டுக்கு, என்னுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லி. எல்லாருமே போய் டைரக்டர் கிட்ட சொன்னா டைரக்டர் என்னங்க பண்ணுவோம்? ஏன் டைரக்டருக்கு நாலேஜ் கிடையாது? அதுக்கு பிறகு அந்த படத்துடைய கேமராமேன் வந்து ஒரு பெரிய கேமராமேன் அவரு வந்து தலையிட்டு டைரக்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல நான் படம் பண்ண மாட்டேன்னு கூட கிளம்பிட்டு இருக்காரு அவரு. நயன்தாரா திடீர் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ இந்த மாதிரி பண்ண நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லி, அதாவது என்னன்னா இவங்க ஃபீல்டுக்குள்ள குறுக்கால. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் எல்லாத்துலயுமே சந்தோஷமா தானே ப்ரொமோஷன் கொடுத்துட்டு, அது வேற வழி இல்லை, படம் ஓடி ஆகணும்ல. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அவர் கேமராமேன் கிளம்பி போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து அவர் வந்து சொன்னார், அவங்க அசிஸ்டன்ட் யாருமே இங்கே வரக்கூடாது, கண்ணு எதிரிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து சைலண்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நடு ஹோட்டலில் போய் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, ஷூட்டுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க, அதுக்காக அந்த ஹோட்டலில் யாருமே வரமாட்டாங்க. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற மொத்தம் போய் லிஃப்ட் முன்னாடி உட்காந்துருந்தது தான் நயன்தாரா உட்காந்துருந்தாங்க. அவன் லிஃப்ட் பட்டன் அழைச்சிட்டு லிஃப்ட் வர்றதுக்கு திரும்பி பார்த்தானா, அதுக்கு சண்டையான், அவன் ஏன் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்க சொல்றதுல ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் கொடுப்பாங்களாம், சில்லறத்தனமான டார்ச்சர் கொடுப்பாங்களாம். இது நயன்தாரா ஒரு மலையாளத்துல படம் பண்ண போனாக்கா 2 அசிஸ்டன்ட் தான் கூட்டு போவாங்க. தமிழ் படம் பண்ணாக்கா 18 பேர் கூட்டு போறாங்க. அவங்களுக்கு பேட்டெல்லாம் யார் கொடுப்பா? எல்லாம் கம்பெனி தான், எல்லாம் கம்பெனி தான். அவங்க மம்முட்டி அவங்க வாங்குற சம்பளத்துல பேட்டா கொடுக்கறது. இப்ப இந்த மூக்குத்தியம்மன் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வாக இருக்கு? சுந்தர்சி இதுக்கு என்ன சொல்றாரு? இப்போ வந்து சுந்தர்சி ஏதாச்சும் அவரோட சாய்ஸஸ் மாத்தி இருக்காரு? இப்போ வந்து ஒரு இஷ்யூ போயிருக்கு. இப்போ சமீபத்தில் நயன்தாரா வந்து ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து மரியாதை குறைவா நடந்துகிட்டதாகவும் அதனால ஷூட்டிங் வந்து சுந்தர்சி நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா வந்து உண்மை தான், 100% உண்மை தான் சொல்றாங்க. இப்ப போயிட்டு இருக்க ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆகி நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப நயன்தாரா வந்து மூக்குத்தியம்மன் 2ல தொடருவாங்களான்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஐஸ்வரி கணேஷுக்கும் பெரிய தலைவலியா இருக்கு. யாரு நயன்தாரா பண்றது, இப்ப ஷேர் கொடு, அதை கூட இதை கூட அவரு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஷூட்டிங் வரவங்க யாருமே ஹிந்திக்கு போயிட்டு வந்ததுனால இந்த ஒரு ஹிந்திக்கு போய் அட்லிக்கு கொடுத்த டார்ச்சர் வேற, அது தனி. அங்க இருந்து கேரவனே தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னாங்க.
காசு எக்ஸ்ட்ரா கேட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒதுங்கின வைக்க கேரவனே ஓட்டிட்டு வந்துட்டாங்க நயன்தாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் டாக் இருக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் பண்ற நயன்தாரா இதே மலையாளத்துக்கு போனா 2 அசிஸ்டன்ட் மட்டும் கூட்டு போறேன். இப்போ உனக்கு வந்து 18 பேர் வராங்கன்னு சொன்னா பவுன்சர்னா இந்த பவுன்சர் தான் வரணும், கம்பெனி கொடுக்குற பவுன்சர் வரக்கூடாது. அவங்களுக்கு அவங்க கொடுக்குற பேமெண்ட் தான். ஸோ ஆக்சுவலாக டிமாண்ட் நிறைய கொடுக்குறாங்க பயங்கரமான. அதாவது நயன்தாரா அப்படின்றது 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் நடிக்கிறனால அவங்களுக்கு செலவே 2 கோடி ரூபாய் போகுது தனியா. ஓகே, இப்ப சுந்தேசி வந்து இன்கேஸ் நயன்தாரா ஆப்ஷனல்ல இருந்து எடுத்துட்டாரு அப்படின்னா வேற யார் சாய்ஸஸா வைப்பாரு? எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பேசப்பட்ட த்ரிஷாவை எந்த அளவுக்கு நம்ம வந்து அம்மனா பார்த்து ரசிக்க முடியும்? இல்ல நம்ம நயன்தாரா அந்த மாதிரி நம்ம அம்மனா பார்க்க முடிஞ்சதா? மூக்குத்தி அம்மன் ஆனா நம்ம ரசிச்சோம்ல. கொடுக்குற கதாபாத்திரத்தை அந்த அதுக்கு உண்டான வேல்யூ அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து இருக்கலாம். இல்ல மீனாவுக்கு கொடுக்கலாம். ஆனா மீனாவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து சூட் ஆகுமான்றது தெரியாது. ஆனா நயன்தாரா வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம மூக்குத்தி அம்மன் 1 பார்த்ததுனால அதுல அவங்க நயன்தாராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அந்த அம்மனுடைய கேரக்டர் எப்படி டிசைன் இருக்குன்னு சொல்லி தெரியும். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா நல்லா கொடுக்கலாம். இல்ல சுந்தேசி அவரோட படத்துல நடிச்ச அரண்மனை படத்துல நடிச்ச சாய்ஸஸ் ஏதாச்சும் போவாரா? பிகாஸ் அரண்மனையில வந்து பாத்தீங்கன்னா அம்மனோட ஒரு சின்ன ஒரு கெட்டப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இவங்களுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஐ மீன் அன்ஷிகாக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தமனா வந்து நல்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. இல்ல இப்ப என்னன்னா நீங்க தமனா வந்து சூட் ஆகுமான்றது தெரியாது. ஆனா அன்ஷிகா வந்து அந்த அவ்வளவு பெரிய மார்க்கெட் இல்ல. ஏன்னா அன்ஷிகா போட்டு ஒரு 100 கோடி 120 கோடி. ஆனா த்ரிஷாவுக்கு ஓரளவுக்கான மார்க்கெட் இருக்கு, பிசினஸ் இருக்கு. அதனால அவங்க வந்து த்ரிஷாவை சாய்ஸா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நயன்தாரா எப்படியும் சரண்டர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு இனிமேல் எதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வாய் திறக்க மாட்டேன், எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நயன்தாராவுக்கு அடுத்தடுத்த படங்கள் மேக்சிமம் படங்கள் எல்லாமே நின்றுட்டு இருக்கு. இல்ல எதனால நயன்தாரா அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு ஹெட் வெயிட்டா ரியாக்ட் பண்றாங்க? என்ன காரணம் ஆச்சு? அது என்ன காரணம் சொல்றது? கவர்மெண்ட் சொத்து வேலை பேசுற அளவுக்கு இருக்காங்க அவங்க. இந்த கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிருந்தா அசல் கோளாறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கோளாறு பண்ணிட்டு இருக்காரு. அவரு இன்னைக்கு வந்து பிரஸ் பீப்புள்கிட்ட இந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்ட விஷயம் என்னன்னா, இந்த ஐ மீன் விசா மேட்டரை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்னா பிகாஸ் இது வந்து முறையான ஒரு விஷயம் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இருந்தும் அவர் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி இல்ல ஒரு மீடியா முன்னாடி ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவன் எனக்கு ஒரு டவுட்டுங்க, அசல் கோளாறு படிச்சிருக்கானா படிக்கலையா? அவனுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கா? ஒரு மீடியாவில இருந்து ஒரு சேனல்ல வந்து உட்காந்து நீ பேசுற, உனக்கு அறிவுன்றதே இருக்காதா கொஞ்சம் கூட? ஒருத்தன் வெளிநாட்டுடைய குடிமகன், மலேசியாவுடைய சிட்டிசன், அவன் இந்தியாவுடைய சிட்டிசன் கிடையாது, அவன் என்ஆர்ஐ கூட கிடையாது. அவன் வந்து டூர் விசாவில் இந்தியாவுக்குள்ள வரான், தமிழ்நாட்டுக்குள்ள வரான். வந்துட்டு கிட்டத்தட்ட விசா முடிஞ்சு ஒரு மாசம் கணக்கில் இங்க வந்து மாசக்கணக்கில் இங்க வந்து சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போனா எப்படிங்க சேர்ப்பாங்க? அவன் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்றான். ஏன் விசா முடிஞ்சு போனா வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதான்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்கறான். நீ போய் மலேசியாவில் போயிட்டு விசா முடிஞ்சு ஒரு மணி நேரம் அங்கே தான் பார்க்கலாம். நீ ஏதோ இந்தியாவில் இருக்கிறதுனால உன் ஃப்ரெண்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். நீ வந்து இந்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கிற, நீ நின்றுட்டு யாருடைய தூண்டுதல் பேர்ல சொல்லிட்டு இருக்க? நீ ஒருத்த வந்து இல்லீகல் என்ட்ரியா இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் அது. அவன் யாரு? தீவிரவாதி. அவன் ஏதோ நம்ம ஒரு போலீஸ்காரன் இருந்தாலும் கஞ்சா வியாபாரம்னு கேட்டு விட்டுருக்கான். இதே அந்த நாட்டுல போயிருந்தா நேரம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் உள்ள வரைச்சிருப்பான், வெளியிலே வர முடியாது உன்னால. இவன் வந்து கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அந்த குடியுரிமை இது விசா கொடுக்குற ஆபீஸ் இவங்களை எல்லாருமே வந்து தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கான். கூட்டு போய் அடிச்சாங்கன்னா அடிச்சதோடு விட்டாங்களே. துபாயில இருந்தாக்கா தூக்கி போய் தூக்கிலே போட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இவன் வந்து சொல்றான், அது எப்படியா கூட்டு போய் விசாரிக்கலாம்? ஏன் விசா இல்லாம இருக்கு? அது கூட்டு போய் விசாரிச்சது மட்டும் இல்லாம கொஞ்சம் அடிச்சிருக்காங்க, சரியான தகவல் கொடுக்கலாம். நீ முன்னுக்கு பின் முரணா கொடுக்கல. நீ ஒரு இந்திய சிட்டிசனே கிடையாது, நீ ஒரு இல்லீகல் என்ட்ரியா இருக்கிற. நீ முன்னுக்கு பின் தகவல் முரணா கொடுத்தினாக்கா அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? இது இந்திய பாதுகாப்பு சட்டங்க. இது பாதுகாப்பு. அவன் வந்து உண்மையிலே சொல்லுங்க, அவன் யார்? அவன் நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? உனக்கு விசா முடியுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ அப்ளை பண்ணணும். போயிட்டு உட்காந்து, சார் நான் வந்து இன்னொரு 10 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறேன் டூர், என்னுடைய டூர் முடியல. நீ போய் பண்ணியா? நீ படிச்சவன் தானே? நீ மீடியாவில வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குல்ல, சோசியல் மீடியாவில வந்து பேசிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நீ பாக்குறதே கிடையாதா? ஒரு நாட்டுக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கிறான், நமக்கு வந்து வந்திருக்கிறான், வந்து இந்திய குடிமகன் கிடையாதாமா, அவனை வந்து நம்ம இல்லீகலா இங்க தங்க வச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நேரம் நீ அசல் கோளாரி அவனையும் வெளியில விட்டு வச்சிருக்கு. நான் நம்ம கவர்மெண்ட்டை திட்டுறேன், நான் தூக்கி நேரம் உள்ள போட்டுருக்கணும்ல நீ அவனை. அப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன முடியும்? அப்ப வர தீவிரவாதிகள் அப்படிதான் வெளியில ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்களா? இதுக்கான தீர்வு தான் என்ன? இப்ப முறைப்படி அவங்கள வந்து திருப்பியும் அவனை வந்து முதல்ல வெளியில விடக்கூடாது. அவனை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கணும். இங்க இருந்து அங்க எம்பசில இது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு.
ஈஸியா வந்தவனே உனக்கு விசா போட்டு நீ போடான்னு சொல்லி அனுப்பி விட்டுற முடியாது. ஒருவேளை அசர் கோலாறு இன்னைக்கு ஒரு ஃபேம்ல இருக்காருன்றதுனால இன்னும் ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறாரு. எங்க அப்துல் கலாமே விசா இல்லாம இங்க இருந்து உனக்கு அமெரிக்கா போக முடியாது. ஜனாதிபதி வந்து ரிட்டையர் ஆனது அவரே 1008 செக்கிங் பண்ணாங்க யூஎஸ்க்கு போகும்போது. கேட்டா அன்னைக்கு நீங்க ஜனாதிபதி, இன்னைக்கு நீங்க சாதாரண குடிமகன், உங்களுக்கு உண்டான செக்கிங் நாங்க பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்துல் கலாம் வந்து அது அவங்களுடைய புரோட்டோகால், அதை யாருமே குறை சொல்லக்கூடாது, இந்தியாவில் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அவர் தனியா கூட்டு போய் செக் பண்ணாங்களா இல்லையா? துணி ஏதாவது செக் பண்ணாங்களா இல்லையா? இது அவங்க புரோட்டோகாலுங்க. நான் வந்து சாதாரண மனுஷனா போயிருக்காரு, அவர் ஜனாதிபதியா போல. அவருக்கே அந்த நிலைமைன்னு சொன்னா இவங்க யாரு இவனுங்க? ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இந்த நடவடிக்கைக்கு இந்தியன் கவர்மெண்டாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு கவர்மெண்டாக இருக்கட்டும் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும், இருந்தால் வந்து அந்த அந்த ஒரு நபர் வந்து திருப்பி அவரோட நாட்டுக்கு திரும்ப முடியும். திரும்ப இப்போ ப்ரொசீஜர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. அது பிறகு எம்பசிக்கு அனுப்புவாங்க. அங்க அவன் மேல எதனா கிரிமினல் ஆக்டிவிட்டி தான் செக் பண்ணுவோம், இங்க எதனா கிரிமினல் ஆக்டிவிட்டி தான் செக் பண்ணுவோம். இதெல்லாம் செக் பண்ணி இவனை இங்க இருந்து அந்த, அதாவது நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்துல இந்த மாதிரி வந்தவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இல்ல எதுவுமே இல்ல அவனை வந்து ரிட்டர்ன் அனுப்பிடலான்னு சொன்னா இங்க இருந்து அங்க எம்பசிக்கு அனுப்பி அவனுடைய இது பண்ணிட்டு இங்கிருந்து அங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை இவங்க முறையா பண்ணணும். அது சரியா? இப்போ என்னன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உடனே போயிட்டு சார் நான் மறந்துட்டேன், நான் வந்து டிக்கெட் போடலை, நான் வந்து இருக்குதுன்னு நினைச்சேன், எப்படியாவது போய் நீ எம்பசியில காலில் விழுந்துச்சுன்னா அவன் ரினியூவல் பண்ணி கொடுத்துருப்பான். ஏன்னா நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து அப்படி ஒன்றும் ஒரு கொடூரமான கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஒருவேளை அசட் கோலாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எந்த ஒரு பெருசாக சான்சஸ் எதுவுமே அமையல, பட ரீதியாகவும் சரி லைக் பாடல் வரிகளையும் சரி எதுவும் எழுதுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஒரு டைம்ல ஒரு வீண் விளம்பரத்துக்காக இது பண்ணியிருந்தா நிச்சயமா இல்ல தன்னை பத்தி ஒரு டாக் இருந்துட்டு இருக்கணும்ன்றதுக்காக பண்ணியிருந்தா நிச்சயமா வந்து அவன் மேல வந்து பயங்கரமான ஆக்ஷன் எடுப்பாங்க, தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிருவாங்க. ஓகே, நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இப்ப நயன்தாரா அவர்கள் தொடர்ந்து கோலிவுட்லயும் சரி மத்த லாங்குவேஜ்லயும் சரி படங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இதே விஷயங்கள் நீடிச்சுட்டு இருந்துச்சுன்னா படங்கள் அவர்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்புகள் குறையுமா? கண்டிப்பா குறையும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனம்லாம் மிகப்பெரிய அடியில் இருக்காங்க. நீங்க லைக்கா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமீபத்திய தகவல் வந்து இன்னும் 2-3 படங்களோட டிராப் பண்ணிட்டாங்க. அதுல விஜய் பையனுடைய படத்துக்கு வந்து பினான்ஸ் பண்றதே ஆரம்பிக்கிறதே பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்ற அளவுக்கு தகவல் வந்திருக்கு. ஏன்னா விஜய் பையனுக்கு இது வரைக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையாங்க. படம் வந்து பண்ணாமே டிராப் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி நயன்தாரா மாதிரி டார்ச்சர் பண்ணா கண்டிப்பா வந்து கூப்பிடுறது வந்து டவுட் தான். போட்ட காசை என்னைக்கு நம்ம எடுப்போம், இந்த மாதிரி வந்து 120 கோடி ஷேர் எல்லாம் கேட்டாக்கா என்ன பண்றது? நான் தான் வந்து, அதாவது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க தெரியுமா, நீ யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாருமே என்ன பண்ணாங்க, நாங்க எப்பமா ஒண்ணு கூப்பிட்டோம் நீயே தான் சொல்லிக்கிற லேடி சூப்பர் ஸ்டார். அது உண்மையிலே அதுதான். அது என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சொல்றது என்ன இருக்கு? அது இல்ல ப்ரொடியூசர் சைட்ல ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்ததும் லேடி சூப்பர் ஸ்டார்னு போட சொல்லி ப்ரெஷர் கொடுத்ததும் நயன்தாரா தான் இந்த டாக் ஒன்று இருக்கு. ஆமா, அவங்க எனக்கு வந்து இப்படிதான் போடணும், நான் இப்படிதான் வருவேன், எனக்கு இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் நான் நடிப்பேன். நம்ம ப்ரொடியூசருக்கு வந்து போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப போட சொன்னதும் நயன்தாரா தான், அது வேண்டான்ற ஒரு விஷயத்த ட்விட்டரா போட்டதும் அவங்க தான். அப்படி அஜித் சொன்னார்ல, ஏன்னா இனிமேல் யாரும் வந்து எனக்கு வந்து முன்னாடி அல்டிமேட் எனக்கு வந்து பட்ட பெயரே வேண்டாம், எனக்கு வந்து என்னோட பேர் மட்டும் வச்சு கூப்பிடுங்க. அதாவது அவரு தான் முதல் வந்து அஜித் சொன்னாரு, அதே ஸ்டாண்ட் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பட்ட பேர் வச்சு தொடர்ந்து ஒரு பக்கம் சோசியல் மீடியால இவங்களை பத்தி ஒரு கான்ட்ரோவர்சி, இந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்களோ. ஆமா, அதாவது என்னன்னா நல்லவா என்ன வந்து இது பண்ணுங்க, நான் வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு விஷயம் தான். நீங்க இதே பாத்தீங்கன்னா நயன்தாரோட ரிசப்ஷன்லயே வந்து பத்திரிகாரங்களே ஒழுங்கா மதிக்கலன்றதான் அங்க இருந்த, அதாவது அங்க உள்ள போன பத்திரிகையாளர்களே உள்ளுக்குள்ள இருக்கிற குமுறல் வந்து வர வச்சு ரொம்ப இது பண்ணிட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்றதுதான் பெரிய தாட். அந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு அதுக்கு அவங்களுக்கு கூப்பிடாம இருந்திருக்கலாம்ல. எல்லாருமே அவமரியாதை பண்றது, தான் வந்து பெரிய ஆளு, நான் தான் வந்து தமிழ் சினிமாவை தாங்கிட்டு ஹெட்வைட் வந்து ரொம்ப அதிகமா ஏறி போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க நயன்தாரா. இது என்னைக்கு பண்ண போதில்லை. அது இப்போ என்னன்னா அதனுடைய தொடர்ச்சியா தான் நயன்தாரோட படங்கள் எல்லாமே வந்து ரிலீஸுக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நயன்தாரா அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு லைக்கான்ற ஒரு பெரிய நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா இனி நாளை ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி எடுத்து வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும். இல்ல லைக்காக்கு மட்டும் கிடையாது, நிறைய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அப்ப மீண்டும் வந்து எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இன்னைக்கு 500 கோடி 1000 கோடின்ற பட்ஜெட்டை நெருங்காமல் குறைஞ்சது கதைக்கான ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும். எவ்வளவு இயக்குனர் இன்னைக்கு நல்ல நல்ல கதைகளோட இருக்கு, யார் மதிக்கிறான்? சோ இன்னைக்கு வந்து 500 கோடி 300 கோடி பட்ஜெட் வந்து திருப்பி ரிவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்துல வந்து வந்த படம், அதாவது ஒரு இந்த 4 வாரத்துல எடுத்துக்கோங்க,
என்ன படம் உங்களுக்கு தியேட்டர்ல பெருசா நினைச்சு? ஓகே. ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. அவங்க பெரிய பட்ஜெட்ல பண்ண பட மாட்டோம், சின்ன இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 2 படம் கொஞ்சம் ஓடி இருக்கு. எது டிராகனும் நிலவுக்கு என்மேல நடிக்கப்போ கொஞ்சம் இந்த 2 படம் தான் கொஞ்சம் சக்சஸ் ஆயிருக்கு. இது 2மே வந்து கதைக்களம் கொஞ்சம் புதுசா வந்து அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிலவுக்கு என்மேல நல்ல ஒரு கதையா இருந்தது. டிராகன் வந்து கமர்ஷியலா வந்து கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு. 2 படம் தான். மீது என்ன படங்கள் வந்து போயிருக்கு பெருசா போகல. ஏன்னா கதை இல்லை படத்துலங்க. ஓகே. நீங்க படங்கள் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நன்றிடா, நீங்க நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தருணத்துல சந்திப்போம். நன்றி.